கவர்மெண்ட் வந்து அனைத்து ஒரு கிட்டத்தட்ட 34 அதிகாரிகள் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. 80 பேர் முடிச்சுக்கு டோட்டல் ஆஃப் 80 பர்சன்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்டாஃப், ஆத்மா மேனேஜர்ஸ், ஏடிஎம் பிளாக் மேனேஜர்ஸ் போன்ற வருவாய்த்துறை ஹூஎவர் ஹேஸ் பீன் சஸ்பெக்ட் அவங்களே டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். இதுவரை 80 பேர் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து கூட இன்னும் வந்து விசாரணை அடிப்படையில் யார் குற்றவாளி இருந்தால் we are waiting for the further reports from the DGCBCID. ஸோ அந்த யார் குற்றவாளி இருந்தால் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டு அவர் மேலே வந்து இன்னும் நடவடிக்கை வரக்கூடிய நாட்களில் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இதுவரை நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், எப்படி தவறு நடந்தது, போலீஸ் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, அஃபீஷியல்ஸ் மூலமாக ஏற்கனவே சொல்ல மாதிரி 3% மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ், 3% சஸ்பென்ஷன், 34% டிசிப்ளினேஷன், 80 ஸ்டாஃப் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். இன்னும் யார் சிபிசிஐடி மூலமாக சொன்னால் அவங்க பிகாஸ் வி ஆர் நாட் டாலரண்ட் டு திஸ் சார்ட் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் பாஸ்வேர்டு இது அண்ட் டு லாகின் இன்எலிஜிபிள் பெனிஃபிஷியரி. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பணத்தை வந்து திரும்பி பெறுவதாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம் இந்த பணம் வந்து தோ எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ் எல்லாருக்கும் கரண்ட் பணம் போயிடுச்சு. பட் இந்த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நான் சொல்ல மாதிரி 5 lakh இதுக்கு மேலே கூட கொஞ்சம் பேர் இருக்கலாம், கம்மியாக கூட இருக்கலாம். அரவுண்ட் 5 to 5.5 lakh இஸ் த நம்பர் விச் வி ஹவ் காட் ஆல்ரெடி. 5.5 கருதலாம் பிகாஸ் எக்ஸாக்ட் நம்பர் கொஞ்சம் இன்னும் விசாரணை முடிச்சு பிறகு சில பேருக்கு நோட்டீஸ் போட்டு போயிடுச்சா, நிறைய பேருக்கு பணமே போகல. ஆக்சுவலாக லாஸ்ட் வி ஹட் ஸ்டாப்ட் இட் இன் பிட்வீன். பணம் திருப்பி பெற வேண்டும் என்பதே ஒரு இஷ்யூ இருக்கு. இது சம்பந்தமாக ஏற்கனவே நான் உங்களுக்கு முன்னால் தெரிவித்தேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த என்ஐசி வெப்சைட் தான் நான் படிப்பேன். என்ஐசி வெப்சைட்ல வந்து அந்த சில வந்து ரேஷன் கார்டுடைய அது போட முடியல அவங்களால. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ப்ளஸ் லேண்ட் வேலிடேஷன் பண்ண முடியல. அதனால் இந்த சில காரணங்கள் இல்லாத ஒரு சில இடங்களில் கூட உதாரணமாக வி ஹவ் ரெட் இன் த நியூஸ் பேப்பர்ஸ் அசாமில் ஒரு 9 lakh பெனிஃபிஷரிஸ் இதே ஆச்சு. வி ஃபவுண்ட் இந்த நியூஸ் பேப்பர் 9 lakh பெனிஃபிஷரி 93 lakh அதுக்காக பணம் வந்து திரும்பி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி மணிப்பூர், யூபி, அது மாதிரி வி ஹவ் சீன் இந்த நியூ மீடியா ரிப்போர்ட்ஸ். அதை பற்றி நான் விளக்கம் சொல்ல விரும்பல. பட் எங்களுடைய நோக்கம் வந்து பணத்தை வந்து உடனே திரும்பி பெற வேண்டும். அதற்காக வந்து ஒரு சில நடவடிக்கை எடுத்திருக்கோம். நம்பர் 1, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நானே வந்து சேர்மேன் ஆஃப் த பேங்க்ஸ், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், எஸ்பிஐ போன்ற எல்லா எம்டிஸ்க்கு எழுதிட்டு ஒரு கவர்மெண்ட்டோடைய ஒரு ப்ரொவிஷன் இருக்கே தட் அரசோடைய கணக்கிலிருந்து நேரடியாக ஒரு இன்எலிஜிபிள் பெனிஃபிஷரிக்கு பணம் போயிருந்தால் அது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அது வந்து கன்சர்ன் பேங்கர்ஸ்க்கு அஃபிஷியல் லெட்டர் போட்டால் அது திரும்பி பெறலாம், ரிவர்ஸ் பண்ணலாம் அக்கௌண்ட். அதனால் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு நாங்கள் அதிகாரம் கொடுத்துட்டு இந்த இன்எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ் தோ அவங்க அப்பாவி மக்கள், மோஸ்ட் ஆஃப் தெம் 99% அப்பாவி, பிகாஸ் தேவர் நாட் நோயிங், அவங்களுக்கு நாங்கள் எலிஜிபிளாக தெரியல சொல்லிட்டு இதே கிவன் அவங்களுடைய பணத்திலிருந்து இந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் திருப்பி கொடுத்ததாக உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. We gave this order about 15 days back collectors மூலமாக. எம்டிஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணுங்க நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேர் என்ன இருக்கு, அக்கௌண்ட்க்கு வந்து இட் இஸ் வி ஆஸ்க் them to lien the account, LIEN. லியன் என்பது அந்த சப்போஸ் 2000 போயிருந்தால் அந்த 2000 திரும்பி வந்து அதுலேருந்து எடுத்து அது பிறகு அது ஃப்ரீ பண்ணிடுவாங்க. நாட் தட் என்டையர் மணி 2000 ரூபாய் ஃப்ரீ பண்ணிடுவாங்க. யாராவதுக்கு ஒரு முதல் தடவை 4000 போட்டால் அதுவும் எடுத்துகிட்டு ஃப்ரீ பண்ணிடுவாங்க. அப்படி போட்டுட்டு அதில் வந்து இதுவரை ஆஸ் ஆன் டேட் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து இங்கே 2 கோடி 3 கோடி ரூபாய் அப்படி வருது நீங்கள் போட்டிருக்கீங்க. சராசரியாக 32 கோடி ரூபாய் நாங்கள் திரும்பி பெற்றிருக்கோம். 32 crore rupees we have recovered back. ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரவுண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் another 3 times this money. ஸோ அது ஒரு சீக்கிரமாக வி ஹவ் காட் திஸ் மணி. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இன்னொரு ஸ்டேட்டில் வந்து இதை விட டபுள் இருக்கும்போது 93 lakh they have recovered. In Tamil Nadu
in the last 15 days because of the action taken by the collectors. Collector தானாக வந்து இது because collectorsக்கு வந்து ஒரு ஏமாற்றம், நாங்கள் பிஸியாக இருக்கும்போது அப்படி அங்கே பேக்கில் அப்படி நடக்கும்போது வெறியோட அவங்க they are following up with the bankers to get back the money. 32 lakh rupees they are collecting. They have collected as on date 32 crore 32 கோடி ரூபாய் collect பண்ணிருக்காங்க. 32 crore rupees. Further money is also being collected. எங்களுடைய வியூ next 1 to 1.5 months குள்ளே ஃபுல் மணி வாங்கதாக நாங்கள் வந்து இது பண்ணுறோம். காரணம் இதில் வந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு இன்எலிஜிபிள் பெனிஃபிஷரியோட நேம், ஆதார் நம்பர், பெனிஃபிஷரியோட பேங்க் அக்கௌண்ட் கூட அரசும் கிட்டே இருக்கின்றது. அதில் ரெண்டாவது மத்திய அரசால் மூலமாக கூட இதுக்கு ஒழுங்காக வந்து திரும்பி பணம் எப்படி பெறலாம், பிகாஸ் இதர ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது எப்படி பண்ணியிருக்காங்க அது அறிவுரை கொடுத்து. பட் தமிழ்நாட்டில் வந்து இதில் வந்து வி ஹவ் டன் வெல். அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து கூட they have actually written a letter to us. அதில் வந்து they have written that I appreciate the efforts they made and speedy action taken against the state officials and other people who have fraudulently misused the login credentials of state nodal officers team in the districts. I am hopeful that under your stewardship the entire amount will be refunded and guilty will be punished என்பதை இதில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. ஸோ ஆகவே வந்து நான் உங்களுக்கு கடைசியாக வந்து சொல்லுவது என்ன, தட் கவர்மெண்ட் மூலமாக இது வந்து கோவிட் நேரத்தில் வந்து அதிகாரி, கலெக்டர்ஸ், ரெவென்யூ அஃபிஷியல்ஸ், எக்ரி அஃபிஷியல்ஸ் மக்களை வந்து ஹெல்ப் பண்ணது நோக்கம் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் சில பிளாக் ஷிப் இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் தி ஆஃபீஸர்ஸ் வென் தேவர் டூயிங் குட் ஒர்க் அந்த சந்தர்ப்பு பயன்படுத்தி சில புரோக்கர், கம்ப்யூட்டர் சென்டர், தனியார் இந்த முயற்சி எடுக்கும்போது அதை இன்னொரு அதில் விஷயம் என்ன, ஒரு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆலே வந்து இங்கே உட்கார்ந்து கூட ஒரு தஞ்சாவூர், திருநெல்வேலி, கடலூர்லேருந்து கூட அந்த ஆதார் நம்பர் வாங்கிட்டு கூட அவர் பண்ணதா வாய்ப்பு இருக்குது. அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் ஸோ நீங்கள் இந்த 13 மாவட்டத்தில் மெயினாக இருக்குது. அந்தந்த மாவட்டத்தில் கூட there are 2 types of deletion. இது மாதிரி தவறுதாக போடக்கூடிய டெலிஷன் கூட இருக்கலாம், அல்லது நிறைய பேர் வந்து இது டைனமிக் டாட்டா ஆள் வந்து இறந்து போயிருக்கிறார், அது கூட நான் அவ்வப்போது நம்ம டிலீட் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து லேண்ட் வித்துட்டு தற்போது வந்து அவர் கையில் லேண்டில் அவர் பேர் நம்ம டிலீட் பண்ணணும், புது பேர் சேர்க்கணும், அந்த மாதிரி கூட இருக்கு. பட் இந்த 13 டிஸ்ட்ரிக்ட்ஸில் the action has been taken for collection of 32 crore. 32 crore rupees collected இருக்கு. நான் 110 crore rupees வரை வந்து இருக்கலாம், அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம், கொஞ்சம் 10 கோடி மேலே கூட இருக்கலாம். நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து வெப்சைட் வழியாக நாங்கள் அசர்டைன் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாக ஒரு விவசாயியோட பேர் கூட டிலீட்டே பண்ணல, டச்சே பண்ணல. மார்ச்சுக்கு முன்னால் விவசாயியில் விச் வர் ஆல் ரைட், அது பேர் வந்து டச்சே பண்ணல, பிகாஸ் வி ஹேட் அவர் செல்ஸ் கான். ஆனால் அதில் வந்து யாராவது இறந்து கவர்மெண்ட்டோடைய விதிமுறையில் யாரோ இறந்து போனாக்கா அல்லது யாராவது லேண்ட் வித்துட்டு பண்ணால் அது அவ்வப்போது 5% செக் பண்ணி பிறகு அவ்வப்போது நம்ம செக் பண்ணுவோம், அது தட் இஸ். பட் உண்மையாக விவசாயி ஒருத்தருக்கு கூட பாதிப்பு வரக்கூடாது, ஒரு சிஎம்ஏ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த கொரோனா காலத்தில் கூட இப்போ 57,000 ஃபார்மர்ஸ் ஆர் எலிஜிபிள். ஸோ அவங்க வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். முதல்ல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் மட்டும் தான் அவங்க தான் அந்த பாஸ்வேர்ட் இருந்ததா, அவங்க மூலமா தான் அந்த பிரைவேட் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் போச்சா? இப்போ இந்த ஸ்கீம் வந்து கன்டினியூ ஆகிட்டு இருக்குங்களா? அப்போ அபிஷியல்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக, இது வந்து முன்னால் வந்து என்ஐசி வழியாக நீங்கள் வந்து ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அது 30 லட்சம் எல்லா ஸ்டேட்ஸ்லேயே 30 லட்சம் உடைய ஆதார் கார்டில் எக்ஸாக்ட் நேம் எப்படி இருக்கின்றதோ பேங்க் அக்கௌண்ட்ல அப்படியே இருக்கின்றதா இல்லை செக் பண்ணி எங்களுக்கு ஒரு லாஸ்ட் நவம்பரில் 30 லட்சம் பேரே சரி பண்ணணும்னு சொன்னாங்க. அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அல்லது ஜாயிண்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. அதனால் பிளாக் லெவல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்க மூலமாக தான் பண்ணாங்க. ஆனால் அந்த டைம் பண்ணும்போது அது பிறகு இந்த கோவிட் பீரியட் வந்து காரணத்தால் அவங்க இப்போ பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் மோஸ்ட்லி தேர் ஆர் 50+.
அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நிறைய பேருக்கு யூஸ் பண்ண உடனே டாட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வழியாக செக் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களே பாஸ் ஆன் பண்ணி தட்ஸ் த மெனி ஆஃப் டாட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் வி ஹவ் டிஸ்மிஸ் ஃப்ரம் த சர்வீஸ். சில பேர் போலீஸ் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எல்லா பாஸ்வேர்டு கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்டேட் லெவல் பாஸ்வேர்டு வைக்கப்பட்டுள்ளது. அது வந்து வி வில் கிவ் இட் டு அகெயின் இது இன்கொயரி முடித்த பிறகு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு கொடுப்போம். ஸோ தட் உரிய ஃபார்மர்ஸ் எலிஜிபிள் ஃபார்மர்ஸ் கண்டிப்பாக பணம் போய் சொல்ல வேண்டும். அடுத்த தவணை டிசம்பரில் வரும்போது ஆல் எலிஜிபிள் ஃபார்மர் ஃபர்ஸ்ட் 31st மார்ச்க்கு முன்னால் ஆல் எலிஜிபிள் ஃபார்மர்ஸ் 31st மார்ச் பிறகு ஆல்சோ ஆல் எலிஜிபிள் ஃபார்மர்ஸ் will keep on getting the money. எங்களுக்கும் ஜீரோ டாலரன்ஸ் வந்து இந்த ஃபார்மர்ஸ் மேலே கூட கோபம் கிடையாது. அவங்களுக்கு ஏமாற்றி ஒரு புரோக்கர் அல்லது கம்ப்யூட்டர் சென்டர்காரங்க அதிகாரிகள் வந்து ஃபீல்ட் லெவலில் கொரோனா நிவாரண பணியில் ஈடுபாடு வேலை ஈடுபாடு செய்யக்கூடிய அந்த டைம் வந்து யார் அவங்க மேலே தான் கடுமையாக தண்டனை எடுக்க வேண்டும், உள்ளே போட வேண்டும் என்பது எங்களுக்கு வந்து உத்தரவு வந்து சொல்லப்பட்டது. இருக்கலாம் மேடம், நீங்கள் எப்படி வேணுமா நீங்கள் இன்டர்பிரட் பண்ணணும்னா எஸ். ஆனால் அதிகாரி ஒரு மேல் அதிகாரி நாங்கள் கூட 3 பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இன்னும் கூட எங்களுக்கும் சிபிசிஐடி யார் சொன்னால் அவர் எந்த லெவலில் இருந்தால் we are going to take action. We are very particular about it. அது வந்து நாங்கள் ப்ரெஸ்ல சொல்ல, but we have already taken major disciplinary action against 34 officers. We will give the further details in due course of time. Eligible farmers in Tamil Nadu எத்தனை பேர் சார்? Around 41 lakhs. 41 lakhs இருக்கலாம். It is a dynamic data. ஒவ்வொரு டைம் வந்து கொஞ்சம் மாறிட்டே இருக்கிறோம். Total number of tax beneficiaries so far permanent. Total number of tax beneficiaries. Total number of Tamil பேசுங்க. Tax beneficiaries. State beneficiary. Fake. We can take it is again subject to confirmation 5 to 5.5 lakhs. Sir, It can be plus minus 10-20,000. I am not even though it's a dynamic figure. Now வந்து I do not want to confirm the figure. அதில் மேடம் என்ன ஒரு வசதி இருக்கு, we have discussed with the bankers. அந்த அக்கௌண்ட் வந்து லியனில் வச்சிட்டோம். சப்போஸ் ஒரு பெனிஃபிஷரியோட அக்கௌண்ட் லியனில் இருக்கும்போது டுடே இட் இஸ் ஹீ இஸ் ஹேவிங் அவருக்கு 2000 ரூபாய் எடுக்கணும், டுடே அவருக்கு 1500 ரூபாய், எனக்கு 500 வரல. ஸோ வீல் வெயிட். அவருக்கு வந்து வருவாய்த்துறை அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் மீதி அதில் போடுங்க. டீம்ஸே மாவட்ட ஆட்சியரே ஆர்வத்தோட வந்து டீம்ஸ் போட்டு அவங்களுக்கு போட சொல்கிறாங்க, போட்டுட்டு செலுத்திக்கிறாங்க. டில் த டைம் தே புட் இட் பேக். ஆனால் நாங்கள் ஆஃபீஷியல்ஸ்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம், யாரும் கையில் கேஷ் வாங்கி திரும்பி போட வேண்டாம், பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டும் பேங்க் அதுலேருந்து ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ரிட்டன் அஸ் தே டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் இவ்வளோ 10 நாளில் வந்து 32 கோடி ரூபாய் நீங்கள் திரும்பி பெறுவீங்க அவங்க எதிர்பார்க்கல. அதுக்கே வந்து தே ஹவ் டோல்ட் அஸ். ஆனால் எங்களுடைய பணி இன்னும் தொடர்கிறது. குற்றவாளி தனியார் இருந்தால் சரி, வேறு யாரோ அரசு சார்பாக இருந்தால் யார் இருந்தால் அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்களை கடுமையாக தண்டனை உங்களுக்கு சொல்லணும் என்பதை ஒரு மேலிடத்துல உத்தரவு இருக்கே. நாங்கள் எல்லாம் இதில் பிடிவாதத்தோடு இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். Present it's going on. Present இப்போ வந்து இப்போ பணம் போகாது, அடுத்த டிசம்பர்ல தான் தவணை போகும் சார். அதுக்குள்ளே நாங்கள் we will set right our records. இல்லை வெப்சைட் வந்து அதே வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். எஸ், அதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அது நல்ல திட்டம். விவசாய உதவி செய்வதற்காக இது ஒரு அதுக்கு ஃபார்மர்ஸ் கார்னர் போடப்பட்டுள்ளது. அது நான் திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபார்மர் தன்னுடைய பேர் பதிவு பண்ணலாம், ஜென்வின் ஃபார்மர். ஆனால் அவர் என்ன பார்க்கணும், நம்பர் 1 அவருக்கு குடும்ப அட்டை இருக்கின்றது, அவர்கிட்ட நிலம் இருக்கின்றது, லேண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட், சும்மா பிளாட் வச்சு இருக்கக்கூடாது. அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்தால் அவருக்கு இந்த தவணை கிடைக்கலன்னா அவர் தன்னுடைய பேர் ஐதர் கன்சர்ன்ட் அக்ரிகல்ச்சர் அல்லது ஹார்டிகல்ச்சர் அல்லது வருவாய்த்துறை அதிகாரி கிட்ட கொடுத்துட்டு இங்கே பதிவு பண்ணி வைக்கலாம், அல்லது தானாக வந்து அவர் தன்னுடைய பேர் பதிவு பண்ணலாம். ஆனால் வாட் வி வில் டூ இஸ், நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு எங்களுடைய பரிந்துரை கூட பண்ணோம். ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்கே செக் தமிழ்நாட்டில் தான் ஆள் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் ரொம்ப உஷாராக இருக்காங்க. இன்ஃபேக்ட்
நம்ம யூத் ஒரு நன்மை இருக்கே இது கூட they are smart, that's why they have been able to misuse this. So we have said that இதுக்காக வந்து land records தமிழ்நாடுல வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து என்ஐசி வெப்சைட்டில் போடுக்கிற ரெக்கார்டு எங்கே லேண்ட் ரெக்கார்ட் கூட அதை வச்சு சரி செய்து எங்கள் சீஃப் செக்ரட்டரி கூட அதான் அறிவுரை சொன்னாங்க எங்களுக்கு. யூ புட் யுவர் பாயிண்ட் டு த என்ஐசி, நாங்கள் எல்ஐசிக்கு எழுதியிருக்கோம். நீங்கள் அதுக்கு நீங்கள் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் அடிஷ்னல் செக் கொடுங்க. ஸோ தட் எங்கள் அதிகாரிக்கு வந்து இதுக்கு வந்து போயிட்டு நேரடியாக செக் பண்ணுறது டைம் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. தே கேன் இமீடியட்லி தென் இன்க்ளூட் த நேம்ஸ். ஸோ அதனால் நான் உங்களுக்கு டு ப்ரீஃப் அது நேம் சேர்ப்பதற்காக வசதி இருக்கு. ஃபார் த டைமிங் ஆஃப் கோர்ஸ் நெக்ஸ்ட் 10-15 days officials will be busy in the recovery of the money, which we will recover. Surely we will recover. Okay. ஒரே குடும்பத்திலே 4 பேருக்கு பணம் போயிருக்கு அப்படி சொல்றாங்க. அந்த அக்கவுண்ட் படி பார்த்தா ஒருத்தருடைய அக்கவுண்ட்ஸ்க்கு அந்த 4 ஃபேமிலில இருக்கிறவங்க ஆட் பண்ணி போடுறாங்க. எவ்வளவு அக்கவுண்ட் ஒரே அக்கவுண்ட் இருக்காது. அது அக்கவுண்ட் அவங்க செக் பண்றாங்க. அக்கவுண்ட் 4 அக்கவுண்ட் இருக்கும். அத மீதி 3 அக்கவுண்ட்ல இருந்து திரும்பி பெற்றுவாங்க. அதனால ஐ டோல்ட் யூ த சேம் நம்பர் அதே அத்தனை அக்கவுண்ட்ஸ். அது பிகாஸ் ஆதார் நம்பர் அக்கவுண்ட் எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும். மத்திய அரசுடைய சாஃப்ட்வேர்ல அது இருக்குது. குட் ஸ்கீம். ஆனால் குட் ஸ்கீம்ல வந்து விவசாயி ஹெல்ப் பண்ணணும். அது விவசாயி நல்ல செய்வதில் வந்து ஒரு சில தனியார் வந்து ஒரு குற்றச்சாக அது வந்து முறைகேடாக யூஸ் பண்ணுவது வந்து தவறு கண்டு அதுக்கு we are totally committed to get back the entire money. Thank you so much. Thank you. We are expecting the final figure to come down to 41 lakh in December. இல்லை ஃபீல்டு லெவலில் ஆஃப்டர் 1/4 கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அக்ரிகல்ச்சர் ரெவென்யூ ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஷியல்ஸ் போட்டுட்டு இவங்க 2 பேர் பண்ணாங்க. கலெக்டர் இதை விட இன்னும் ஃபாலோ அப் டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் ஃபாலோயிங் இட் அப். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வேளாண் துறை செயலாளர் தற்போது ககன் சிங் பேடி தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வேளாண் துறை பிரதமருடைய விவசாயிகள் உதவித்தொகை திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, இனி என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது, எந்த கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற விவரங்களை நமக்கு செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெளிவுபடுத்தினார். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.